what is JavaScript object? Object in JavaScript are collection of properties and methods. அதாவது ஆப்ஜெக்ட்னா என்னன்னா ப்ராப்பர்ட்டியும் மெத்தடையும் சேர்ந்ததுதான், அதை சேர்ந்ததுதான் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளுடைய ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம வெளியே பாக்குறோம்ல, வீடு, ஹவுசஸ், காரு, பீப்புள், அனிமல், இது எல்லாமே ஆப்ஜெக்ட். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்ப காருக்கு பாத்தீங்கன்னா நேம், அது என்ன மாடலு, வெயிட், கலரு, லென்த், வித், பிரெத், டயர் பிரஷர், இது எல்லாமே அந்த காருடைய ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்டா? அப்புறம் அந்த காருக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கும், சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டார்ட், ஸ்டாப், பிரேக், செக் ஃப்ளூவல் லெவல், ரைட்? சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸும் அந்த மெத்தடும் அதோடைய கரெக்ஷன் தான் ஆப்ஜெக்ட், ரைட்? சோ அதுதான் ஆப்ஜெக்ட். இப்ப ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, இது நத்திங் பட் டேட்டா, கரெக்டா? நேம்ன்றதுதான் கீ, அதுக்கு வேல்யூ ஃபியட். மாடல்ன்றது கீ, அதுக்கு வேல்யூ 500. சோ ப்ராப்பர்ட்டி இஸ் நத்திங் பட் நேம் வேல்யூ பேர், கீ வேல்யூ பேர். கீ என்னவா இருக்கலாம்? ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம். அண்ட் வேல்யூஸ் கேன் பி எனி டைப். எனி டைப்னா நம்பரா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகே. அண்ட் நம்மளே பார்த்தோம், மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அசோசியேட்டட் வித் த ஆப்ஜெக்ட். சோ மெத்தட்ஸ்னா காருக்கு வந்து ஸ்டார்ட், ஸ்டாப், தட் ஆர் த ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் வித் an ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டோட அசோசியேட் ஆயிருக்கு, ரைட்? சோ ஆப்ஜெக்ட்டை எப்படி கிரியேட் பண்றது? திஸ் we will see using object literals மூலமா கிரியேட் பண்ணலாம், இல்லனா ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் மூலமா ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணலாம். நீ எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ற? let x = 5. அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதும், ரைட்? அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை எப்படி அக்சஸ் பண்ணலாம்? சோ இதுவும் நம்ம பார்க்கலாம். எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் குள்ளார ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கலாம்? நேம், மாடல், காருக்கு இருக்குல்ல, லென்த், வித், பிரெத், அது எல்லாத்தையும் நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம்? புதுசா ப்ராப்பர்ட்டி எப்படி ஆட் பண்ணலாம்? எப்படி மாடிஃபை பண்ணலாம்? அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் பண்ணலாம். ஓகே, நம்ம டாட் நோட்டேஷன் இல்லனா பிராக்கெட் நோட்டேஷன் மூலமா அக்சஸ் பண்ணலாம், ரைட்? சோ அடுத்தது இந்த இன் ஆபரேட்டர் வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ணிக்கலாம். ஹேஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம அப்ப ஒரு ப்ராப்பர்ட்டில ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ல நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டில நம்ம என்ன பண்ணலாம்? ஐட்ரேட் பண்ணலாம். ஐட்ரேட் என்ன? ஒரு லூப்ல போய் என்னென்ன ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்கலாம். அதுக்கு ஃபார் இன் லூப் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் இந்த இது, ரைட்? சிம்பிளா பாருங்க, இது நம்ம பார்த்தாச்சு. இப்ப ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணலாம்? நான் சொன்னது 3 இது, கரெக்டா? யூசிங், ஓகே. சோ எப்படிலாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்? ஆப்ஜெக்ட் லிட்டரல் இஸ் a list of name value pairs. லிட்டரல் வச்சு இப்படி கிரியேட் பண்ணலாம். நம்ம முன்னாடி கான்ஸ்ட் யூஸ் பண்ணோம்ல, கான்ஸ்ட் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுப்போம். இங்க எப்படி கர்லி பிரேசஸ் போட்டு கர்லி பிரேசஸ் மூலமா நேம் வேல்யூ பேர், ரைட்? லிஸ்ட் ஆஃப் நேம் வேல்யூ பேர். இது நேம், இது வேல்யூ, இது நேம், இது வேல்யூ. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டை டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. அடுத்தது வேற எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க யூசிங் ஈக்குவல், நீ வந்து இது மாதிரி ஒரு மெமரி அலோகேட் பண்ணிக்கலாம். மெமரி இப்படி அலோகேட் பண்ணிக்கிட்டு நியூ கீவேர்ட் இஸ் யூஸ்ட் டு அலோகேட் மெமரி. நியூ ஆஃப் ஆப்ஜெக்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராப்பர்ட்டிஸை தனியா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான், இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இது ரெண்டாவது விதம். ஓகே. சோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கலாம் சொன்னேன்? ஆப்ஜெக்ட் குள்ளார ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம், மெத்தட்ஸ் இருக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது நேம் வேல்யூ பேர், இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். நேம் இருக்கு, வேல்யூ இருக்கு. நேம் வேல்யூ பேர் தான் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் இருக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல. ஏதாவது மெத்தட் இருக்கா? இல்ல. பட் மெத்தடுமே இருக்கலாம். இங்க பாரு, ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோமா? ஃபங்க்ஷன் தான மெத்தட். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் ஆட் பண்ணுது. ஓகே. இப்ப இந்த திஸ்ன்றது என்ன அப்படின்னா, நீ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ண? இந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன? ஃபுல் நேம், கரெக்டா? சோ இந்த திஸ்ன்றது எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எப்படி கால் பண்ணுவ இந்த ஃபங்க்ஷனை? பர்சன் டாட் ஃபுல் நேம், இப்படிதானே கால் பண்ணுவ?
This is how you call a function. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த திஸ்ன்றது எதை ரெஃபர் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, எதை வச்சு எந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண, பர்சனை வச்சு அந்த கால் பண்ண. So this will refer to that object. Okay, அப்ப this dot first name னா person dot first name மாதிரி. இந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன, ஜான். அப்ப இது ஜான் ஆயிடும். அது கூட என்ன ஆட் பண்ற, ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ற. அப்புறம் திஸ்ன்றது பர்சன் தான். பர்சன் டாட் லாஸ்ட் நேம் ஜோ. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், ஜான் டோன் வரும். அதை தான் இது ரிட்டர்ன் பண்ணும். சோ இதை பிரிண்ட் பண்ணினா ஜான் டோன் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இப்ப எப்படி அசஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் இருக்கிற மெம்பர்ஸை எப்படி அசஸ் பண்ணலாம்னா, இதுதான் டாட் நோட்டேஷன். ஆப்ஜெக்ட் டாட் போட்டும் அசஸ் பண்ணலாம், இல்ல அரேல அசஸ் பண்ணுவோம்ல மெம்பரை, இது போட்டும் அசஸ் பண்ணலாம், ஸ்கொயர் பிராக்கெட் போட்டும் அசஸ் பண்ணலாம். சோ இதான் ரெண்டு விதமா அசஸ் பண்ணலாம். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க பாரு, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இதுல இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இந்த மெத்தட் இருக்கு. சோ பர்சன் டாட் ஃபர்ஸ்ட் நேம்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ரெஃபர் பண்ணுது, அதனால இதுக்கு வந்து ஜான் வரும் அவுட்புட். பர்சன் டாட் கிரீட்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இதுல என்னத்தை பிரிண்ட் பண்ற, ஹலோ மை நேம் இஸ் அப்படின்னு போட்டு திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் ஜான். அப்போ ஹலோ மை நேம் இஸ் ஜான் இது பிரிண்ட் ஆகும். ஓகே, நவ செக்கிங் ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம் நம்ம. அது என்னன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி நேம் இன் அந்த ஆப்ஜெக்ட். இந்த ப்ராப்பர்ட்டி இதுல இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், இல்லனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லனா அந்த ஆப்ஜெக்ட் டாட் ஆஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி நேமை கொடுக்கலாம். இருந்ததுன்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், இல்லனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வழியா எப்படி போறது அப்படின்னா, இந்த மாதிரி லூப் அடிக்கலாம். ஃபார் கீ இன் பர்சன் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு வாட்டியும் என்ன வரும் அப்படின்னா, அந்த பர்சனுடைய ப்ராப்பர்ட்டி வரும். நம்ம இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், இஸ் எம்ப்ளாய்டு, இதெல்லாம் இருக்கா. அப்ப ஒரு வாட்டியும் கீக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அதெல்லாம் வரும். சோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், செகண்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகும்போது லாஸ்ட் நேம் இருக்கும். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியா வரும். சோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்னது, ஃபர்ஸ்ட் நேமா, அந்த கீ இருக்கா, ஹாஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுமா, இங்க வருமா, ரைட். நம்ம இத பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா. சோ இப்ப எப்படி வந்து லூப் அடிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்க்கிறதுன்னு பார்ப்போம். இதுதான் அந்த ஆப்ஜெக்ட், ரைட். இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபுல் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரைட். சோ இதுல லூப் அடிக்கும் போது கீழே ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, ஃபர்ஸ்ட் நேம் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் கோலன், அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கீ போட்டோம் அப்படின்னா, இனிமே ஸ்கொயர் பிராக்கெட் லூப்ல யூஸ் பண்ணும்போது ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும், டாட் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் கீ போட்டா இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்கிற வேல்யூ என்ன, ஜான். சோ ஃபர்ஸ்ட் நேம் ஜான் அது பிரிண்ட் ஆகும். லூப்ல அடுத்த வாட்டி வரும்போது அடுத்த வேல்யூ என்ன, லாஸ்ட் நேம். சோ லாஸ்ட் நேம் கோலன் அதுல இருக்கிற வேல்யூ டோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி ஐடி கோலன் இது வரும். கோலனுக்கு பதிலா நம்ம ஸ்பேஸ் விட்டோம்னா ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும், ரைட். இப்ப கோலன் இல்லாம ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் ஆகுது, ரைட். அடுத்தது ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பேரு அது மட்டும் பிரிண்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி நம்ம லூப்பும் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்ட்ல. சோ ஆப்ஜெக்ட்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தட். ப்ராப்பர்ட்டின்றது நேம் வேல்யூ பேர். ஒரு ரியல் லைஃப்ல ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறோம் அப்படின்னா, காரை பாக்குறோம்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும், மெத்தட் இருக்கும். சோ அந்த ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படியே சாஃப்ட்வேர்ல கோட் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் ஆப்ஜெக்ட். இது வந்து இந்த கீன்றது வேரியபிள், அது என்ன பேருனா இருக்கலாம், ரைட். ஃபார் கேன்னு போட்டுட்டு இங்க நம்ம கேன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெட்டுக்கு அப்புறம் நம்ம போடுறது வந்து இங்க வந்து ஒரு வேரியபிள் தான். இது இப்படி ஃபார் லூப்ல யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டியும் அந்த கேக்கு என்ன அசைன் ஆகும்னா, இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ அசைன் ஆகும். இப்போ கீழே ஃபர்ஸ்ட் என்ன அசைன் ஆகும், ஃபர்ஸ்ட் நேம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேக்கு வரும். சோ இட்ஸ் ஜஸ்ட் a வேரியபிள் நேம், நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலயும் கே யூஸ் பண்ணணும், கீ யூஸ் பண்ணக்கூடாது, ரைட். இட் இஸ் ஒர்க்கிங் நவ்.